பகண்டலம் தொகுதியில் தமிழ் இடைநிலைப்பள்ளி அமைப்பதற்கான நிலம் தயார் நிலையில் இருந்தும் அதற்கான அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்தை மாநில அரசு ஏன் இன்னும் கல்வி அமைச்சிடம் சமர்ப்பிக்கவில்லை என அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று நடைபெற்ற பினாங்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பள்ளி திட்டம் இன்னும் ஆய்வு கட்டத்தில் இருப்பதாக கூறப்படுவதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்தார். இது ஒன்றும் புதிய கோரிக்கை அல்ல. ஏற்கனவே பலமுறை நான் சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பியும் இதுவரை தெளிவான பதில் கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். Keadaan ini menimbulkan kebimbangan dalam kalangan ibu bapa dan komuniti setempat. Jumlah penduduk semakin meningkat, kapasiti sekolah sedia ada semakin terhad dan keperluan pendidikan aliran Tamil di peringkat menengah semakin mendesak. Pendidikan bukan isu pilihan, pendidikan adalah hak. Lebih penting lagi, kerajaan negeri telah menyediakan tapak tanah seluas 4 ekar di kawasan bahagian dalam untuk tujuan pembinaan sekolah. Ini bermakna isu ketiadaan tanah bukan lagi halangan utama. Maka persoalannya, mengapa permohonan rasmi masih belum dikemukakan kepada kerajaan persekutuan? Jika tapak sudah bersedia dan keperluan pelajar semakin jelas, apakah kekangan sebenar yang menyebabkan kelewatan ini? Adakah masih terdapat kajian tambahan yang perlu diselesaikan? Atau adakah terdapat halangan pentadbiran atau dasar yang belum dimaklumkan secara terbuka? Jawapan bertulis turut menyatakan bahawa beberapa langkah perlu diambil terlebih dahulu, termasuk menjalankan kajian keperluan secara terperinci, sesi libat urus dengan Kementerian Pendidikan Malaysia, mengenal pasti tapak yang sesuai serta menyediakan kertas cadangan yang komprehensif. Namun dalam konteks bahagian dalam, tapak telah pun dikenal pasti dan disediakan. Maka saya berpandangan proses ini perlu dipercepatkan demi kepentingan generasi akan datang. மாநில அரசு தனது ஆய்வுகளை விரைந்து முடித்து கல்வி அமைச்சிடம் முறைப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், ஒருவேளை இத்திட்டத்தில் ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் இருந்தால் அவற்றுக்கான மாற்று வழிகளையாவது அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றார். என்றாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மாநில அரசு மறந்துவிடக்கூடாது. தங்களின் கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படாது என்ற விரக்தி நிலைக்கு மக்கள் தள்ளப்படக்கூடாது. விரைவில் இந்த விவகாரத்தில் மாநில அரசு ஒரு தீர்க்கமான முடிவை அறிவிக்க வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க. நம்ம பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபூடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ ஏயோன் பிக் ஃபாலேமுக்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரைக்குங்க. நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் பலவிதமான பொருட்கள், பலவிதமான உணவு வகைகள் நீங்கள் சுவைப்பதற்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என காத்துக் கொண்டிருக்கின்றது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.